வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இந்த வீடியோவில் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பெருக்கல்களையும் வகுத்தல்களையும் செய்தல் எனும் பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது எல்ஜி எம் என் எம் தர எண் என்று சொன்னால் ரெண்டு பெருக்கங்களை நாங்கள் எல்ஜி எம் சக எல்ஜி என் என்று கூட்டல் வடிவத்தில் எழுதலாம். எல்ஜி எம் கீழ் என் என்று சொன்னால் இது வகுத்தலை வந்து எல்ஜி எம் சய எல்ஜி என் என்று கழித்தல் வடிவில் எழுதலாம். அதாவது பெருக்கமான மடக்கை பெருமானத்தை கூட்டல் வடிவில் எழுதலாம், பிரித்தலை கழித்தல் வடிவில் எழுதலாம். நாங்கள் இதை பார்த்து கொண்டு இனி பெருக்கல்களையும் வகுத்தல்களையும் எவ்வாறு செய்வது என்பது பற்றி சிந்திப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், மடக்கை பார்க்கும் போது 2.93 அதாவது ஒரு தானம் தள்ளி தசம் இருந்தால், ஒரு தானம் தள்ளி தசம் இருந்தால் மடக்கை பார்த்து எழுதும் போது சைபர் தசம் என எழுதுவோம், சைபர் தசம் என எழுதுவோம். இங்க வந்து 2 தானம் தள்ளி தசம் இருந்தா 1 தசம், 3 தானம் தள்ளி தசம் இருந்தா 2 தசம், 1 2 3 4 தானம் தள்ளி தசம் இருந்தா 3 தசம். இங்க 4 தானம் 4 அங்க 3 2 இங்க 29 தசம் 2 தானம் தள்ளி இருந்தா 1 தசம். இங்க ஒரு தானம் தள்ளி இருந்தால் சைவ தசம் என்று சொல்லி மடக்க பார்க்கும் போது தசம் போடுவோம். முரண்மடக்க பார்க்கும் போது ஆன்டிலோக் சைபர் தசம் என இருந்தால் அங்கு ஒரு தானம் தள்ளி தசங்குற்றுவோம், ஒரு தானம் தள்ளி தசங்குற்றுவோம். இது இதுண்ட பின்பளமா பார்க்க முடியும். சைவ தசம் இருந்தா இங்க ஒரு தானம் தள்ளி இருக்கிற மாதிரி. இங்க அடுத்தது வந்து 1 தசம் என்று எங்களுக்கு ஆன்டிலோக் 1 தசம் இருக்குதுன்னு சொன்னா இந்த பின்னுக்குள்ள பெருமானத்துக்கு ஆன்டிலோக் பார்த்து விட்டு இந்த 1 தசம் இருக்கிறதால 1 இருக்கிறதால 2 தானம் தள்ளி தசங்குத்துவோம். இங்க 2 இருக்கிறதால 3 தானம் தள்ளி தசங்குத்துவோம். இங்க 3 இருக்கிறதால 1 2 3 4 தானம் தள்ளி தசங்குற்றுவோம் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். நாங்கள் உதாரணம் ஒன்று, ஒரு தசம பெருக்கலை நாங்கள் மடக்கை வாய்ப்பாட்டை பாவித்து சுருக்க போறோம். அதாவது இதை முதல் நாங்கள் எக்ஸ்டெண்ட் எடுப்போம். எக்ஸ் சமன் 4.975 தர 10.31 எழுதுவோம். அப்புறம் ரெண்டு பக்கம் எல்ஜி போட வேண்டும். எல்ஜி எக்ஸ் சமன் எல்ஜி 4.975 தர 10.31 என்று எழுதுவோம். பிறகு இந்த எல்ஜி வந்து தனித்தனி இந்த இலக்கங்களுக்கு சேர்ந்து பெருக்கல் வந்து கூட்டலா மாறும். அதாவது எல்ஜி எக்ஸ் சமன் எல்ஜி 4.975 சக எல்ஜி 10.31 என்று வரும். இனி நாங்கள் இந்த ஒவ்வொரு இலக்கங்களுக்கும், அதாவது 4.975க்கும் 10.31க்கும் மடக்க பார்த்து எழுதுவோம். ஆகவே எல்ஜி எக்ஸ் சமன் இங்க மடக்க பார்த்து இதன் மடக்கையை பார்த்து இதில் எழுதுவோம், சக அந்த எண்ணின் மடக்கையை பார்த்து இதில் எழுதுவோம். கவனிங்கள் மாணவர்களே, 4975க்கு நாங்கள் மடக்கை பார்க்க வேண்டும். 4975 இங்கே இருக்கிறது 49, அங்கு 7க்கு நேர பார்க்க வேண்டும். இங்கே 7 இங்கே இருக்கிறது, 7க்கு நேர பார்த்து 49க்கு நேர நீங்கள் பார்க்க வேண்டும். 49க்கு 7க்கு 49க்கு நேர எங்களுக்கு வந்து 69 64 இருக்கிறது. 69 64 49 இங்கே இருக்குது. அறுபத்தி 64. இனி நாங்கள் 4க்கு 5 49 7 5 5க்கு நேர என்ன இருக்குன்னு பார்க்க வேணும். இப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே 5க்கு நேர உங்களுக்கு 4 வரும். 5க்கு நேர இங்கே 5 இருக்கிறது,
5க்கு நேரம் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 வரும். அடுத்த நீங்கள் பார்க்க வேண்டும் 10, 3, 1. அதாவது இங்கே 10 இங்கே இருக்கிறது, 10 இங்கே இருக்குது, 10க்கு 3க்கு நேரம் வந்து 0, 1, 2, 8 இருக்கிறது. வித்தியாசத்தில் நீங்கள் 1க்கு நேரம் இங்கே 4 இருக்கிறது எடுத்து எழுத வேண்டும். இப்பொழுது நான் மடக்கை பார்த்த பெருமானங்களை இங்கே எழுதியுள்ளேன். இங்கு 4 ஒரு தானம் தள்ளி தசம் இருக்கிறதால 0 தசம் என்று போட்டோம். இங்கு 49, 7, 5க்கு வாசித்தோம். 49, 7, 5க்கு 69, 64. இங்க வித்தியாசத்தில் 5க்கு நேரம் 4, ரெண்டையும் கூட்டினா 69, 68 வந்தது. ஆகவே 0 தசம் 69, 68. இது மடக்கை வாசித்த பெருமானம். இங்கே ஒரு தானம் தள்ளி தசம் இருக்கிறதால 0 தசம் என்று போட்டோம். இங்கு 2 தானம் தள்ளி தசம் இருக்கிறதால 1 தசம் என்று போட்டு 10, 3, 1க்கு மடக்கை வாசிப்போம். 10க்கு நேரமும் 3க்கு நேரமும் 0, 1, 2, 8 இருக்குது. வித்தியாசத்தில் அங்கால 4வது இலக்கம் 1, 1க்கு நேர 4 இருக்குது. இந்த 2 இலக்கங்களையும் கூட்டினீங்கன்னு சொன்னா 0, 1, 3, 2. நாங்கள் அதை மடக்கை வாசித்த பெருமானம் 0, 1, 3, 2 என்று போட்டோம். இங்க 1 தசம் என்று போட்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா 2 தானம் தள்ளிய தசம் இருந்தால் மடக்கை பார்க்கும்போது 1 தசம் என்று எழுதுவோம். இனி நாங்கள் இது ரெண்டையும் கூட்டி நாங்கள் LGX சமன் என்று எழுதுவோம். இப்பொழுது இரண்டையும் கூட்டிய பெருமானம் கூட்டினோம் சொன்ன இந்த 2 இலக்கங்களையும் கூட்டினால் 1.7100 என்பது கிடைக்கும். ஆகவே நாங்கள் இங்கே எழுதுவோம் LGX சமன் 1.7100 என்று எழுதுவோம். பிறகு நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த x காணணுமா இருந்தால் இங்க இந்த LG அந்த சைட் கொண்டு போவோம். x சமன் ஆன்டிலாக் 1.7100 என்று வரும். இனி நாங்கள் ஆன்டிலாக் அதாவது முரண்மடக்கை பார்த்து இங்கு எழுதுவோம். நாங்கள் மடக்கை பார்க்க வேண்டிய முரண்மடக்கை பார்க்க வேண்டிய பெருமானம் 7100. 7100 தேடினோம். 7101 இருக்குது, 7093 இருக்குது. அப்போ நாங்கள் 7093 தான் எடுக்க வேண்டும். இங்கே 51க்கு நேரமும் மேலே நாங்கள் போனோம்னு சொன்னால் 2க்கு நேரமும் இருக்கிறது. 51க்கும் 2க்கு நேரமும் எங்களுக்கு இருக்கிறது. 7093 இருக்கிறது. அப்போ எங்களுக்கு மிகுதி என்னும் 7 தேவை. வித்தியாசத்தை தேடி போனோம்னு சொன்னால் 7 இங்கே இருக்கிறது. 7க்கு இங்கே நேர போனோம்னு சொன்னால் 8 இருக்கிறது. இதுதான் முரண்மடக்கை பார்க்கும் முறையாகும். ஏற்கனவே நாங்கள் கற்றிருந்தோம். நாங்கள் முரண்மடக்கை பார்க்க வேண்டிய தசத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற 7100க்கு நாங்கள் முரண்மடக்கை பார்க்க வேண்டும். 7100க்கு பதிலாக எங்களுக்கு 7093 இருக்குது. இதில் இருந்த கழிச்சமண்டா 7 மிகுதி வருது. அங்கே இருந்த பெருமானம் இங்கே 51க்கு நேரமும் மேலே 2க்கு நேரமும் இருக்குது. இந்த 7ஐ கொண்டு போய் வித்தியாசத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 7 வந்து 7க்கு நேரம் 8 இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த எக்ஸின் பெருமானம் எக்ஸ் சமன் அதாவது 51, 2, 8 என்று எழுதுவோம். 51, 2, 8 என எழுதுவோம். இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும், இங்க ஒரு தானம் தள்ளி இங்க தசத்தை பார்க்கணும். இங்க ஆன்டிலோக்ல என்ன தசம் 1 தசம் என்று இருக்கிறதால 1 தசம் இருந்தால் நாங்கள் 2 தானம் தள்ளி தசம் வைப்போம். இதுதான் இந்த பெருக்கலின் விடையாகும் மாணவர்களே. ஆகவே இறுதி விடையை மாணவர்களே, நாங்கள் 4.975 தர 10.31 சமன் 51.28 என எழுதி முடிப்போம் மாணவர்களே. வகுத்தல் செய்கை ஒன்றை பார்ப்போம். 43.17 அரண 8.931. இதை நாங்கள் x என எடுக்க வேண்டும். x என எடுத்து x சமன் 43.17 அரண
8.93 எழுதுவோம். இனி இரு பக்கமும் LG போடுவோம். LG மடக்கை போடுவோம். LG x சமன் LG 43.17 அரண 8.93 இவ்வாறு எழுதுவோம். பிறகு இந்த LG வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் போய் இந்த பிரித்தல் வந்து கழித்தலாக மாறும். ஆகவே LG x சமன் LG 43.17 சய LG 8.93. இனி நாங்கள் இந்த ஒவ்வொரு எண்ணுக்கும் மடக்கையை பார்த்து எழுதுவோம். எழுதிவிட்டு நாங்கள் இரண்டு மடக்கை பெருமானங்களையும் கழித்து பின்னர் முரண் மடக்கை பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் மடக்கை கணித்திருந்தோம். அதாவது இங்க 2 தானம் தள்ளி தசம் இருக்கிறதால 1 தசம் என்று போட வேண்டும். இங்க 1 தானம் தள்ளி தசம் இருக்கிறதால 0 தசம் என்று போட வேண்டும். அதாவது இங்க நாங்கள் மடக்க பார்க்க வேண்டிய பெருமாள் 43 1 7 ஆகும். 43க்கும் 1க்கும் நேர 63 45 இருக்கிறது. மிகுதி அங்கால 7க்கு நாங்கள் இங்க 7க்கு நேர 7 இருக்கிறது. ஆகவே இவை ரெண்டையும் கூட்டினோம் என்று சொன்னால் 1.43 இது ரெண்டையும் கூட 43 1 7 இதுல மடக்கை பெருமானம் வந்து இது ரெண்டையும் கூட்டி எழுதுங்க 1.6352 வரும். அதாவது இது ரெண்டையும் போட்டு 7ஓட 5 கூட்டுறீங்கன்னா 12 12 2 போட்டிருக்குது. 4ஓட 1 கூட்டினா 5 3 6 2 வரும். அதே மாதிரி இங்க 89 3 1க்கு மடக்கை பார்க்க வேண்டும். 89க்கு நேரவும் இங்க 3க்கு நேரவும் பாருங்க 95 09 அங்கால 1க்கு நேர 0 வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்களா 95 09 வரும். பின்னர் இதுல இருந்து இதை கழிக்க வேணும். இங்க கழித்து காட்டி இருக்குது. கழித்தால் 0.6843 வரும். ஆகவே LG x சமன் இது ரெண்டையும் கழித்த பெருமானத்தை இங்கு எழுதுவோம் 0.6843. அதாவது இங்கு மடக்க பார்த்து எழுதினோம், இங்கேயும் மடக்க பார்த்து எழுதினோம். இதுல இருந்து இதை கழித்து இங்கு எழுதி இருக்கிறோம். இனி முரண் மடக்கை பார்ப்போம். நாங்கள் முரண்மடக்கை பார்க்க வேண்டிய இலக்கம் வந்து 68 43. ஆனால் எங்களுக்கு இருக்கிற இலக்கம் வந்து இங்கே இருக்கு 68 39 இருக்கிறது. 68 39 இங்கு 48க்கு நேரவும் அங்கு மேலே பார்த்தோம்னு சொன்னால் 3க்கு நேரவும் இருக்கிறது. 68 39 எங்களுக்கு மீதி 4 இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4க்கு நேர 4 தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் முரண்மடக்கை வாசித்த இலக்கத்தை எழுதிக்கொள். நாங்கள் முரண்மடக்கை பார்க்க வேண்டிய இலக்கம் 0.6843. ஆகவே நாங்கள் உள்ளுக்கு மடக்கை வாய்ப்பாடு உள்ளுக்கு தேட வேண்டியது 68 43. 68 43க்கு பார்க்க வேணும். ஆனால் எங்களுக்கு இருப்பது 68 39. 68 39 எங்களுக்கு 48க்கு நேரவும் 3க்கு நேரவும் இருக்கிறது. நாங்கள் பார்க்க வேண்டிய இலக்கத்திலிருந்து வித்தியாசம் இங்க 4 வித்தியாசத்துல போனீங்கன்னு சொன்னா அங்க மேல 4 இருக்கு. ஆகவே முரண்மடக்கை 48 3 4 ஆகும். இந்த 48 3 4 தான் முரண்மடக்கை பெருமானம். 48 3 4 ஆகும். இப்பொழுது நாங்கள் தசம் வைக்க வேண்டும். இங்கு வந்து 0 தசம் என்றிருந்தால் நாங்கள் முரண்மடக்கை பார்க்கும் போது ஒரு தானம் தள்ளி தசம் வைப்போம் என்று பார்த்துள்ளோம். அப்ப தசம் இங்க வரும். நீங்க திருப்பி செக் பண்றேன்னு சொன்னா திருப்பி மடக்க பார்க்கிறத யோசிக்கலாம். மடக்க பார்க்கும் போது ஒரு தானம் தள்ளி தசம் இருந்தால் 0 தசம் என்று எழுதுவோம். ஆகவே 0 தசம் என்று இங்க இருந்தால் இங்கு ஒரு தானம் தள்ளி தசம் எழுதுவோம்.
இறுதியாக மாணவர்களே நாங்கள் ஆன்சரை அதாவது விடையை இந்த வடிவத்தில் எழுதுவோம். அது கணக்கு 43.17 அரண 8.931. இதை நாங்கள் வகுத்தோம் என்று சொன்னால் 4.834 விடையாகும். நல்லது மாணவர்களே, மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.